சின்ன பொண்ணு வசந்தி, உங்க ரெண்டு ஏரி பாக்கும்போது எனக்கு யாரு தெரியுமா ஞாபகத்துக்கு வரா? யாருக்கோ? யாரு நம்ம கவுண்டமணியே செந்திலும் தான். அப்படியாக்கா? செந்தில் எனக்கு மடக்க என்ன தேவன பேச வரலன்னு செஞ்சு போடுவாரு. உடனே கவுண்டமணிகிட்ட இருந்து 4-5 அடி கிடைக்கும். அதே மாதிரிதான் வசந்தி, நீனும் என்ன தேவன எனக்கு மடக்க பேசி விடுத. உடனே சின்ன பொண்ணு 4 கொடுக்க அதையும் வாங்கிக்கிட்டு கோவப்படாம 2 ஃப்ரெண்ட்ஸுமே அலைவீங்களா? அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? உன்னாலலாம் டிவில மெனக்கிட்டுன்னு இந்த கவுண்டமணி சிந்தில் சிரிப்பு வச்சு பாத்துட்டு இருப்பேன். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போடுவனா நேரம் போதே தெரியாது. அப்படியே மெய் மறந்து பாத்துட்டு இருப்பேன். கவலையெல்லாம் மறந்துடும் அந்த சிரிப்புல. அதே மாதிரிதாம்மா 2 பேரும் அடிப்படி போடுறதையும் ஒரே ஜாலியா இருக்கிறதையும் பேசுறதையும் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு அதுக்குள்ள நேரம் போனது தெரியலையே. கவுண்டமணி செந்தில் எங்க, நாங்க எங்கக்கா? அவங்கள எவ்வளவு பெரிய ஆட்கள். அது சரிதான், இருந்தாலும் உங்க பேச்சு கேட்க சந்தோஷமா இருக்குல்ல, அதை சொன்னேன். எவ்வளவு நேரம் ஆச்சு புஷ்பாவை ஆள காணல? ஏ புஷ்பக்கா, அவியல் காய்கறி எடுத்துட்டு வாங்க நறுக்கிறதுக்குன்னு போனவ எங்க போன நீ? அடுத்த வாரம் எபிசோட வந்தாச்சு. நாங்க வீட்டுக்கு போனமா போக மாட்டோம் திரும்பி. வாரேன் இது எங்க போற இவ்வளவு நேரம்? நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நமக்கு எங்க போற எங்க வர பேசாமங்க நீ இரு கொஞ்ச நேரம். கண்ணுக்குட்டிய வேற அவுத்து விட்டுருந்தா கெட்ட மறந்துட்டு காலையில. கடைசியில இப்ப போய் பாக்கேன் கழனி குடத்தலாம் உடச்சி கழனியெல்லாம் சிந்தி எடுத்து ஒரு மாதிரி ஈச்சரிச்சு கிடந்துச்சு. அப்படியே போயிட்டு வர முடியுமா? அந்த அளவுதான் சரின்னு 2 குடம் தண்ணி எடுத்து அப்படி கழுவி விட்டு ஓடியாரேன். எடி சிம்மு, ஆள் அணக்கத்துக்கு காணலையேன்னு பார்த்தேன். எங்கடி போன? கல்யாணத்துக்கு வந்துட்டு போனவ அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே இல்ல. என் மாமியாரி பேரனை பார்க்கணும்னு சொல்லி போன் போட்டு கிடந்தாக்கா. அந்தளவு சரி ஒரு 8 போய் பார்த்துட்டு வரும். நம்மளும் பார்த்து 1 மாசம் கிட்ட ஆச்சே அப்படின்னு சொல்லி நானும் என் மௌனம் அந்தளவு கிளம்பி போனக்கா. போயிட்டு நீ காலையில தான் வந்தேன். அதனை பார்த்தேன், தேர்ல அணக்கத்தை காணலே நினைச்சேன். போன் போடலாம்னு நினைச்சேன். ஏன் ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்க? மாமியாரியை பார்க்க போற இடத்துல ஏதாவது டிசைமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, அதெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு. இந்த டிவில போறதான் பத்தியா இந்த திருநெல்வேலி பக்கத்துல ஒரு பையனா சாதி வரியில கொண்டு போட்டான்னு ஒரு வாரமா அதை பத்தி போட்டு நடக்கான் டிவில. மனசுலாம் அப்படி என்ன சொல்லனே தெரியல, அவ்வளவு சங்கடமா இருக்கு. ஒரு 10 நாளாட கேபிள் ரிப்பேர் யாத்தா வந்து ரிப்பேர் பார்த்தானா. அதுக்கப்புறம் தான் டிவியை போட்டு பாக்க என்னலாமோ நடந்திருக்கம்மா. இந்த கொடுமையை எங்க கொண்டு போய் சொல்ல? சவத்தை போட்டு 2025 வருஷத்துல இருக்கமா என்னமான்னு தெரியல. ஆமா சுமு, நடக்க நடைமுறையெல்லாம் பார்க்கும்போது சவத்தை என்ன சொல்லனே தெரியல. என்ன சாதிய கொண்டாட்டமோ இல்ல, தெரியாம தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு ஆளுக்கு பச்சை ரத்தம் ஓடுது உடம்புல, ஒரு ஆளுக்கு சிவப்பு ரத்தம் ஓடுது, ஒரு ஆளுக்கு ப்ளூ கலர்ல ரத்தம் ஓடுது, ஒரு ஆளுக்கு காப்பி கலர்ல ரத்தம் ஓடுது. எந்த மனுஷனா இருந்தாலும் சிவப்பு கலர்ல தான் ரத்தம் ஓடுது. இல்ல எங்க இருந்து வந்து சாதியும் கீட்டினா? அப்படி உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இந்த சாதி வரினால ஒரு அப்பாவி பையனோட உசுறு போயிட்ட. அது தாயும் தகப்பனும் என்ன வியாதனைப்படுவாங்க. எல்லாரும் ஒரே மனசு சாதிதான். இதுல எங்க இருந்து வந்தது இந்த கொண்டாட்டமே தெரியலம்மா. சவத்தை அதெல்லாம் நினைக்கும் போதே சிறையா இருக்கு. ஒரு பக்கம் அந்த தாயின் தகப்பனும் கும்புறும் போது மரக்கடியா இருக்கு. அது நம்மளாலே தாங்க முடியலையே. எப்படிதான் தாங்கிட்டு இருக்கு பரவாயில்ல தெரியல. கடவுள் தான் அந்த தாங்கக்கூடிய பலனை கொடுக்கணும். எனக்குலாம் சங்கடமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உறக்கமே இல்லை. அதை நினைச்சு தாயின் தகப்பனும் அந்த பயலை எப்படி வளர்த்திருப்பாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு. என்னத்த சொல்ல. சரி புஷ்பக்கா, அதையே நினைச்சிட்டு இருக்காதுக்கா. காய்கறி வெட்டுக்கா நீ யார வராதுல்ல. முருகிய கொண்டு வந்துட்டே போல இருக்க. நல்ல வேலை இந்த கூட்டாஞ்சோறு பொங்கதுக்கு இந்த கொஞ்சோண்டு முருங்கீரை போட்டதான் நல்ல வாசனையா இருக்கும். எடி அவியல் காய்கறி எவ்வளவு? 50 ரூபாயா? ஆமாக்கு இந்த ஊர்ல 50 ரூபாய்க்கு அவியல் காய்கறின்னு சொன்னா போதும். அதுல எல்லா காய்கறியும் கொடுத்துருவாங்க அவியலுக்கு. அதை வச்சு நான் ஒரு சாம்பாரையும் அவியலையும் வச்சு போடுவாங்க. நல்ல நிறைவா இருக்கும் பத்துக்கிட்டு. எல்லா காய்கறியும் இருக்கு இதுல. சரி அக்கா போயிட்டாரா? எங்க போறியா? நான் வந்த நேரம் காணுமாக்கா. என் நாத்து வர வீட்டுக்கு வந்திருக்கல்லக்கா. எங்களுக்குன்னா போதும், பேசாம ஒரு தீயிலையும் வச்சு ஒரு கடலை தொவிலையும் அரைச்சி 5-6 பப்படத்தையும் சுட்டு போட்டோம்னா நல்ல அளவுல எல்லாரும் நாங்களாம் சாப்பிட்டுருவோம். ஆனா என் நாத்துவுக்கு இந்த தீயல்னாலே தொண்டையில இறங்காது. அதான் ஏதாவது ஸ்பெஷலா செய்து எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். இங்கே நேரம் ஆயிட்டு போய் ஏதாவது செய்து எடுத்து கொடுக்கண்டாமாக்கா. ஆமா அதுவும் சரிதான். சரிடி பொறவானே ஒரு கிண்ணிக்கானு கூட்டஞ்சோறு வை நிறைய வச்சிருந்தானே நான் பொற வந்து சாப்பிடுவேனே. ஒரு கிண்ணி காணா? அது எங்கிட்ட காணோம். நிறைய எடுத்து வச்சிருக்கோம். டி வந்து சாப்பிடுனே. அல்படி உலக அதிசயத்துல 8வது அதிசயம் எல்லாம் இருக்கு. கூட்டஞ்சோறு வேணும்னு வாய் திறந்து கேட்கல. சின்னப்பண்ணே, நான் வாய் திறந்து கேட்டாலும் கேட்கட்டாலும் எங்க அக்காவுக்கு தெரியும். எனக்குன்னு ஸ்பெஷலா கூட்டஞ்சோறு எடுத்து வச்சிருப்பா. ஏன் தெரியுமா? கூட்டஞ்சோறுனா அவ்வளவு உசுறு எனக்கு. அதுக்கு அந்த சுட்ட பப்படமும் வச்சு தின்னா அடி பொலி சொல்லவே வேண்டாம், கண்டிப்பா கிடைக்கும். சரியான ஆளுதான். நீங்க போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரேன். நானும் போயிட்டறேன். எல்லாம் வீட்ல அந்த தாப்ல கிடக்கு. புஷ்பா நீ அந்த 1/2 மணில நறுக்கு. எனக்கு 1/2 மணில நறுக்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கத்தியை குட்டி கொஞ்சம் காய்கறி நானும் வெட்டி தரேன். அந்தால படபடன்னு வச்சிரலாம்ல கூட்டஞ்சோறு. இருக்குடுங்க 5-6 காய்கறி தானே, நான் படபடன்னு வெட்டிடுறேன். நீ சும்மா உட்கார்ந்து கதை விட்டுட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன். எடி புஷ்பா, மீனை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த நேரத்துல பாரவழியில நல்ல பச்சை மீனா இருந்து அதை கறிக்கு வாங்கிட்டு வந்தேன். நீ எதுவும் வச்சிட்டியோ? ஆமா நேரம் காணாதக்கும் இவ்வளவு நேரம் எதுவும் செய்யாமல இருப்பேன். இப்பதான் அவியல் காய்கறி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சு கூட்டஞ்சோறு வைக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கேன். நீ இப்ப போய் மீனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி கூட்டஞ்சோற வச்சுட்டு இதை பொரிச்சு வைப்போம். உன்னா கேட்க மாட்டாரம்மா. வரும்போது போன் அடிச்சு கேட்க வேண்டியதுன்னு வேணுமா வேண்டாமான்னு. அதுக்குள்ள வாங்கிட்டு வந்து நிக்காரு. நான் என்ன தலைமை செய்வேன்? எப்பதான் வேலையை முடிப்பேன்? எப்ப பார்த்தாலும் அந்த அடுக்காலைக்குள்ளே கிடக்க வேண்டி இருக்கு. பாருங்க உங்க தங்கச்சியா எப்படி எல்லாம் யாஸ்தானு. நீ யாச மாட்டல குழந்தை.
நீங்க ஒரு வார்த்தை விட்ட மீன் வேணுமா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வர வேண்டியதுனே. நீங்க வாங்கிட்டு வரா கொஞ்சம் நேரத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும். அவன் நேராயிட்டு பத்தில எல்லா அவியல் காய்கறி எல்லாம் வெட்டி பறக்கி வச்சிருக்கா கூட்டஞ்சோறு பண்ணதுக்கு. ரெண்டாவது இதை கழுவி வைக்கணும்னு சொன்னா கஷ்டமா தானே இருக்கும். எல்லாத்துக்கும் அப்படிதான். சரி அப்ப ஃப்ரிட்ஜ்ல வை, வச்சுட்டு நாளைக்கு கறி வை. இடிய பார்த்துட்டு இருக்க அக்கா தங்கச்சி மார்களே, நீங்க சொல்லுங்க. நம்ம வீட்டுல காய்கறி எல்லாம் இந்த குழம்பு வைக்கணும், அந்த கறி வைக்கணும், கூட்டு வைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருப்போம். அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டுக்காரரு மீனை வாங்கிட்டு வரட்டா, சிக்கன் வாங்கிட்டு வரட்டா, மட்டனை வாங்கிட்டு வந்தான்னு வந்து நிப்பாரு. நமக்கு எவ்வளவு கோவம் வரும், மண்டைக்கு பிடிக்கும். அப்படிதானே? உங்க வீட்டுல இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து டென்ஷன் படுத்து வர என்ன ஏதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கண்ணே. மீனை கொண்டாரு, நல்ல பச்சை மீனா வேற இருக்கு. இதை ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வச்சு நாளைக்கு இந்த குளிர வச்சு நாளைக்கு கறி வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது. சரி 2-3 துண்டு வெட்டி பொரிப்போம். அப்பா நீங்களும் எங்க கூட வந்துருங்கப்பா. தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. சொன்னா கேளுங்கப்பா. அழாத மக்களே, மர்மே வெளியே நின்னு போன் பேசிட்டு இருக்காரு. என்ன நினைப்பாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அவரு கூட அப்படிதான் சொன்னாரு. மாமாவை நம்ம வீட்டோட கூட்டு கொண்டு வச்சுக்கிடலாம் அப்படின்னு. நானும் அதப்பா சொல்றேன். தனியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. ஒரு நிமிஷம், நீங்க சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, அது பண்ணீங்கன்னு எனக்கு அதே நினைப்பாவே இருக்குப்பா. என்ன பிள்ளைமா, முதல்ல கண்ணை தொட. நீ வாருமா, தியாடுனா கூட கிடைக்காது. அப்படி ஒரு நல்ல பொக்கிஷம் மாதிரி உன் புருஷன் கிடைச்சிருக்கான் உனக்கு. உன்னை கண்ணு போல வச்சு பாத்துக்கிட்டு வருமா. அதனால நீ கவலைப்படாத என்ன பத்தி. கடவுள் புண்ணியத்துல கையும் காலும் பெலனோடு இருக்க வரைக்கும் நானே உழைச்சு நல்லபடியா நான் சாப்பிட்டுட்டு பேசாம நான் அங்க இருக்கமா. அதுக்கப்புறம் எனக்கு முடியாத சூழ்நிலை வரும்போது நான் சொல்லுவேன், அப்ப நீ என்ன வந்து கூட்டிட்டு போ. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீனே யோசிச்சு பாருமா. கொண்டாங்கொடுத்தா வீட்டுல வந்து அங்க வந்து இருக்குது நல்லா இருக்கவும் செய்யாது, அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கவும் செய்யாது. வேலை சொல்லிக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்தாதான் நேரம் போவாது. காலையில இருந்துச்சு வயலுக்கு போயிருவேன், அங்கனே நேரம் போயிரும். அதுக்கப்புறம் சாயந்தரம் போல வருவேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவேன், அந்தால படுப்பேன். இதுலயே என் நேரம்லாம் போயிருமா. நீ அதை பத்தி எதுவும் நினைக்காத. இப்படிலாம் ஆளாதமா. போன வீட்டுல நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பத்திலாம் எதுவும் நினைக்காதன்னா. எப்பனாலும் நீ வா, எப்பனாலும் போ, எப்பனாலும் போன் போட்டு அப்பட்ட பேசு. அங்க மரமுல டவர் கிடைச்சா வீட்டுக்குள்ள டவரே கிடைக்காது. வெளியில போனாதான் கொஞ்சம் பேசலாம் பத்துடுங்க. பேசிட்டேன் மாமா. என்ன மாமா சொல்லுதா என் பொண்டாட்டி? ஒண்ணு இல்ல மருமன, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா, பேசாம எங்க கூட வந்துருங்க மாமா. சொன்னா கேளுங்க. என்ன மருமன, நான் நல்லா இருக்கேன். கையும் காலும் திறனாரைக்க வரைக்கும் உழைக்கேன். அதுக்கப்புறம் எப்ப முடியாம இருக்க அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். யாழ்னி கிளம்புமாமா, நேராது இல்ல? சரிங்க. ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். எப்ப வேணாலும் எந்த அர்த்தராத்திரினாலும் உங்க அப்பாவை பாக்குறதுக்கு நான் கூட்டு வருவோமா. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரவேணுமா, நல்லபடியா போயிட்டு வா. ஆமா நீங்களும் தான். எப்ப வேணாலும் வீட்டுக்கு வாங்க. வரும்போது உடனே வடிந்திர மாதிரி வந்துடாதீங்க. ஒரு 2 நாளா தங்கி எடுத்து தான் போனோம். சரி மருமன. நீங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, இப்போ ஓடியாரேன். சரி வாமா போவோம். இந்தாங்க மருமன. ஐயா என்ன மாமா இதெல்லாம்? இந்த பையில கொஞ்சோண்டு ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பையில கொஞ்சோண்டு பழ வகைகள் வாங்கி வச்சிருக்கேன். கொண்டுட்டு போங்க மருமன. எதுக்குப்பா இதெல்லாம்? இருக்கட்டுமா, தாய் வீட்டு வந்துட்டு சும்மா வெறுங்கையே விசிட்ட போவா. கொண்டுட்டு போ. சொன்னா கேட்கவும் மாட்டீங்க. சரி கொண்டாங்க மாமா. சரி மக்களே, 2 பேரும் பார்த்து எடுத்து போயிட்டாங்க. என்ன ஸ்லோவா ஓட்டிட்டு போங்க மருமன. சரி மாமா. யாழ்னி, நீ ஏற்கனவே வரும்போது ஸ்லோவா போங்கன்னு சொல்லி 30-40 தான் மெதுவா வந்திருக்கேன் வண்டியில. இப்போ மாமா வேற மெதுவா பொங்க மருமனாங்க. அங்க போற பக்கம் பார்த்தா நடடா ராஜா நடராஜான்னு இறங்கி தள்ளிட வேண்டியது உங்களுக்கு வண்டியா. உங்களுக்கு என்ன எங்க பையன் பார்த்தா கிண்டலா தான் இருக்கும். ரொம்ப பிளாட்டுக்கு தான் சொன்னேன், கோவப்பட்டுறாதமா. சரி கிளம்போமா. சரிங்க, அப்ப போயிட்டு வரேன்ப்பா. ஆமா போயிட்டு வரோம். சரி மருமன. மொவலும் மருமனும் இதே சந்தோஷத்தோட 100 ஆண்டு நல்லா இருக்கணும். அது போதும் எனக்கு. சும்மா இருக்க. நாலுபடி இத மூட்டை அவள ஜாலியா முடிச்சிருக்கேன். அடியே ஓடவ செய்த நில்லடி. இடி நில்லடி. நில்லுங்கம்ல. அடியே பையனா கொள்ளி பாதல சொல்லிட்டு போடி. அடியே நாலுபடி, உன்ன பத்தி தெரியாதடி. ஓடவ செய்த என்ன பத்தி என்னடி தெரியணும்? உன்ன மாதிரி புருஷனுக்கு அடங்காதவன் நினைச்சு என்ன பத்தி எல்லாருக்கும் முன்னால புருஷனை ஏங்க வாங்க போங்க உட்காருங்க ஓடுங்கம்பா. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சாத்து எனக்குலாம் தெரியும். உன்ன மாதிரி நினைச்சிட்டு என்ன? சும்மா இருக்க. எங்க வீட்ல எல்லாம் என்ன படிப்படியா சொல்லி வளர்த்திருக்காங்க. புருஷனுக்கு அடங்கி நடக்கணும். கடவுளுக்கு அடுத்தாப்ல கணவன் தான் உனக்கு கண் கண்ட தெய்வம்னு என்கிட்ட சொல்லி வளர்த்திருக்காங்க. புருஷனை மதிக்க தெரியாதவட்ட போய் பேசின என்ன செருப்ப கலத்தி அடிக்கணும். எங்க வீட்ல எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால 1 மாசம் எனக்கு டியூஷன் எடுத்தாங்க. எப்படி புருஷனை மதிக்கணும்னு. அப்படி படிச்சுட்டு வந்தவட்டினா அலுபடி இது என்ன புதுசா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னால 1 மாசம் டியூஷன் எடுத்தாங்களா புருஷனை எப்படி மதிக்கணும்னு? ஆமா சிறுபடு, 1 மாசம் டியூஷன் ஆக்கும். விவரத்தை சொல்லுவேன், வாயை பழக்காம கேளு சிறுபடு. மத்த குடும்பங்கள் மாதிரி எங்க வீட்டுக்கு பொண்ணெல்லாம் கேட்க வந்தாவன்னா நாங்களாம் சொல்லிடுவோம் முதல்ல. 1 மாசம் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு கேப் வேணும்னு. எதுக்கு? பாத்திரம் மண்டா நகையெல்லாம் எடுக்கணும்ல அதுக்கா? அட நீ வேற, பாத்திரம் எடுக்கமோ பண்டம் எடுக்கமோ அதெல்லாம் 2வது தான். 1 மாசம் 30 days, அதாவது 30 நாள் புருஷனுக்கு பயப்படுவது எப்படி அப்படின்னு ஒரு டியூஷன் நடக்கும். மா, இந்த டியூஷன்ல எடுக்கிறது யார் தாயே? வேற யாரு? எங்க குடும்பத்துல கிடக்க கிழவிகள் மார்தான்.
டியூஷன்னா சும்மா இல்ல 10-15 லாங் சைஸ் லாங் சைஸ் 200 பக்கம் நாட்டு தேவைப்படும். அட பாவிகளா, 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் டியூஷனே தோத்து போகும்போது இருக்க. இது என்னடா புது கதையா இருக்கு? 10-15 நோட்டு தேவைப்படுமா? எதுக்கு இதெல்லாம்? அப்படி கேளு என் பொட்டட்டா சிப்ஸ. புருஷனுக்கு பயப்படுறத பத்தி டியூஷன் எடுக்கும் போது சில சமயம் ஊடல இந்த கிளவிகள் சொல்லதை நம்ம மறந்துருவோம். அதுக்கு தான் இந்த கிளவிகள் என்கிட்ட சொல்லி இருக்கு, ஒரு 10-15 நோட்டை வாங்கி எழுதி எல்லாத்தையும் வரிசா படிப்படியா எழுதி வைக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சிடக்கூடாது. கல்யாணம் முடிஞ்ச பிறவும் டெய்லி 10 நிமிஷம் அந்த நோட்டை எடுத்து படிக்கணும். அப்பதான் நமக்கு புருஷனுக்கு பயப்படுறத பத்தி நல்ல ஞாபகத்துல இருக்கும், மண்டையில அப்படியே ஸ்டோர் ஆகும். அப்படின்னு அந்த நோட்டெல்லாம் எழுதுறது யாரு இருக்கு? இல்லையா இது தமிழ்நாட்டுக்கே புதுசா இருக்கே. அப்படி எண்ணி 30 நாள் டியூஷன் படிச்சுட்டு இருந்த என்னையவே குறை சொல்லுதானா? அவ எப்படியாப்பட்ட அப்பா டக்கரா இருப்பா. அவளை இன்னைக்கு சுவாலிய முடியாம உடைய மாட்டேன் சின்ன பொண்ணு. இன்னைக்கு தடுத்து அழிஞ்சிருந்தா என்ன தாங்குற அழிஞ்சிருந்தா, நான் உடைய மாட்டேன் அவளை. இது யாமட்டி சண்டை போடுத? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. என்ன நாள் முடி எங்க அண்ணன் இப்படி பலர்னு கைய நீட்டிட்டியா? பல்லெல்லாம் செதறிட்டு. மா இதுதான் அந்த 30 நாள் டியூஷனோ, புருஷனுக்கு பயப்படுற டியூஷனோ. அட சின்ன சில மாசத்துல 31 நாள் ஒன்று தெரியுமா? அட ஆமா, சில மாசத்துக்கு 31 நாள் உண்டுமே. அங்கதான் நிக்காங்க எங்க குடும்பத்து குழவிகள். என்னது குழவிகளா? அதான் நாக்கு ஸ்லிப் ஆயிட்டு லைட்டா. குழவிகள் இல்ல கிழவிகள். எனக்குன்னு பார்த்த ஸ்பெஷல் டியூஷன் எடுக்கும் போது அந்த மாசத்துல 31 நாள் வந்துட்டு. பாவிகளா, 30 நாள் புருஷனை எப்படி மதிக்கிறதுன்னு ஸ்டெப்பா எடுத்தவங்க 31ஆவது நாள் புருஷனை எப்படி மிதிக்கிறதுன்னு ஸ்டெப்பான கிழவிகள் சொல்லி கொடுத்துட்டுவா. அதுல தியாரணவதான் நான். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் டியூஷன் ஏதாவது தேவைப்படுதா? அதுல குறிப்பா 31ஆவது நாள் ஸ்பெஷல் டியூஷன் தேவைப்படுதுன்னா நான் வேணா சொல்லி தரேன். என்னை கான்டாக்ட் பண்ணுங்க www.4mudi.com. இந்த கிழவி எந்த முக்கில இருந்து கூடுதுன்னு தெரியலையே. இது என்ன? வீட்டுக்கு போறேன். ஆமா வீட்டுக்கு தான் போறேன். யாராயிட்ல தே சோறு பொங்கணும்ல. இதே என்ன கூட்டு வைக்க, என்ன குழம்பு வைக்க? நீ ஒண்ணு வைக்கண்டா, நான் இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் செய்து எடுத்து வச்சுட்டு தான் வந்து உட்கார்ந்திருக்கேன். இது செய்திட்டீங்களா? புஷ்பா வீட்டுக்கு போறேன்ல, சரி முன்ன பின்ன வருவேன் தான். நான் அந்தால கொஞ்சம் உளுந்தஞ்சோறு பொங்கி என் மோளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கேன். தலைக்கு 2 முட்டையா வச்சு வச்சிருக்கேன். எடுத்து சாப்பிடுன. என் மோவ உறங்கிட்டு இருந்தா அவளை எழுப்பி சோறு கொடு. இதெல்லாம் எதுக்கு செஞ்சடா? நான் தான் வருவேன்ல. சரி இருக்கட்டும், என்னைக்கு நீ தான செய்ற, அதான் சரி செஞ்சு வச்சிருக்கேன். போய் சூடா கொஞ்சம் போய் சாப்பிடு போ. இதே நீங்களும் சாப்பிடுவாங்க, நேரத்துல வயிறு பசிக்கும்ல. அம்மா என் ஃப்ரெண்ட் பாரு கூட கொஞ்ச நேரம் பாடு பேசலாம்னா. எனக்கு இந்த சோறு தின்ன மாதிரி இருக்காது, செமிக்காது. நான் வந்து சோறு திங்க, நீங்க சோறு தின்னுங்க. 10 நிமிஷம் கழிச்சு வரேன். சரி தே, உண்மையில இப்படி ஒரு மாமியா கிளவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்.